என்னம்மா காலேஜுக்கு நேரமாச்சு, இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்க? நான் தான் உன்னை டிராப் பண்றேன்னு சொன்னேன். நீ சாப்பிட்டு போலாம். நீங்க என்ன டிஃபன்? இட்லி, பொங்கல், ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு ஆட்டுக்கால் பாயா, இதெல்லாம் வைக்க வேண்டாம். அண்ணே, இன்னைக்கு ஃப்ரைடே. ஃப்ரைடே? வெள்ளிக்கிழமை? என்னன்னு யோசிக்கிற? நல்ல வேளை வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்தி விட்டேன். பிசினஸ் விஷயமா ஒரு பார்ட்டியை 3rd டைம் கோயில்ல மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னது, கோவில்லையா? ஒரு நல்ல ஒப்பந்தம். கோயில்ல ஆரம்பிச்சா ஒரு சென்டிமெண்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். வச்சுமா, பாய். அண்ணே டிராப் பண்றேன்னு சொன்ன. யார் பேருக்கு? ராஜாங்கிற பேருக்கு. நட்சத்திரம்? மிருகசீரிஷம். ஸ்ரீராமதூத மகாவீர ருத்ரவீரிய சமத்வ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ராணம் மூர்த்ததே கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, என்ன உங்களுக்கு தெரியுமா? ரத்னசாமி பொண்டாட்டிக்கு நீங்க செஞ்ச உதவியை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. பிரசாதம் நீங்களே வச்சுடுங்க. நம்பாங்க, வண்டியை நிறுத்துறா, வண்டியை நிறுத்து. ஹலோ, உங்களை எங்க எல்லாம் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? டேய், சொல்லடா. நீங்க இவங்க அப்பா ரிப்போர்ட் செஞ்சதுல இருந்து இவங்க அப்பா பயங்கர கோவமா இருக்காரு. இவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு கோடீஸ்வரன் ஒத்த கால்ல நின்னா, அவருக்கு ஒரு கால் நொண்டி. இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு வேறார் பண்றான். நீங்க செஞ்சது நியாயமா, தர்மமா, நீதியா சொல்லுங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அந்த பொண்ணு ஒரு கருப்பு திராட்சை போடுங்கன்னா தொண்டை வழியா போறது அப்படியே தெரியும். அவ்வளவு சிவப்பு. அது மட்டும் இல்லைங்க, அவ கண்ணு இருக்கே, கண்ணு பார்த்தா தூண்டில் போட தோணும். அப்படி ஒரு மீன் கண்ணு. அவ மூக்கு இருக்கே, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. இதெல்லாம் இழந்துட்டு பரதேசி மாதிரி தவிக்கிறாரு, தனிமமா நிக்கிறாரு. ஐம் சாரி. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கோடீஸ்வர பொண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க பிரதர் கட்டிக்கணும். வாட்? அப்படி ஒரு ஐடியா இல்லன்னா அப்பாக்கு போன் பண்ணி நடந்த உண்மையை சொல்லிடுங்க. சொல்வாங்க. சரி வாங்க. சரி வாங்க, நீங்க போங்க. இதுக்குதான் துணையாவே வரக்கூடாது. துணைக்கு வந்தா என்ன ஆகும்? நம்மள மாம்சாக்கிறாங்க. வாங்க. நிஜமாவே உங்க அப்பா உங்களை திட்டினாரா சார்? நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமாதாங்க. அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களே. ஐயோ, நான் சொன்னா நம்ப மாட்டாரு. எங்க அப்பா அருமையான அப்பா, நீங்க சொன்னா நம்புவாங்க. ஹலோ ஹலோ காயின். ஹலோ, யார அப்பாவா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, என்ன பேசுறது? நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க. மாமா 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 மாமா. தலைவா, கொஞ்சம் விடுறீங்களா? பிரதர், ஓ, இங்க பாரு, கூட்டம் கூடி போச்சு. வாங்க வாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. இதுக்குன்னா கூட்டம் கூடி நின்னுப்பாங்க. தள்ளுங்கடா, தள்ளுங்கயா, போகையா. அக்கா உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணு ஓம் பையனுக்கு தான், ஓம் பையனுக்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. போயிட்டாங்க, என்ன பண்றது? அத நினைச்சுதான் ரேகாவை விக்ரமுக்கு கேக்குறேன். ராஜா, உனக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா. பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மாமா ஒண்ணும் பேசாம இருக்காங்களே. உறவு விட்டு போக கூடாதுன்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா கட்டிக்க போறது என் பொண்ணு இல்லையே, அவளே ஒரு வார்த்தை கேட்கலாம். ரேகா, ரேகா. அத்தா, ரேகாவுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல வாழ்க்கை அமையும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தானே. மாமா, மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்ரம கட்டிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சாரி மாமா, ரேகா ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசிடுச்சு. மறுபடியும் அதுகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ராஜா, கிணத்து தண்ணியை வெள்ளமா அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எவனாவது இடையில பூந்து இன்ஜின் வச்சு இறைச்சிட கூடாது பாரு. அதனால நல்லதா பார்த்து சாப்பிடுங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? குட் மார்னிங். நீங்களா? என்ன குட் மார்னிங்? என்னங்க என்ன நினைச்சீங்க? பொண்ணு நினைச்சேன். அப்பா கிட்ட லெட்டர் கேட்டீங்கல்ல? ஆமா. காலையில வந்து வாங்கி சொன்னாருல்ல? ஆமா. பொறுப்புள்ளவரா இருந்தா வந்து வாங்கிக்கணும்ல? ஆமா. என்ன ஆமா ஆமா? எடுத்து வந்து கொடுக்க நானே வேலைக்காரியா? ஆமா. சாரி. என்ன சாரி? ரூம் தேடி வந்திருக்கேன், உள்ள வாங்கன்னு கூட சொல்ல தெரியல உங்களுக்கு. இல்லங்க, நீங்க வந்த உடனே மிரட்டினீங்களா, நான் பயந்துட்டேன். அப்படி பாக்காதீங்க, பொண்ணோட தனியா இருக்கிறேன், பாக்குறவங்க யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. அதாவது நீங்க இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயிட்டா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது இருக்கட்டும். ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டதான் வாங்கி தருவீங்களா? பையா, காஃபி, டீ என்ன வேணும் உங்களுக்கு? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? என்ன சார்? ஐயா,
எங்கேயாவது ஆப்பிள் ஜூஸ் ஒன்று அமுக்கின்னு வாயா. ஏற்கனவே கடைக்காரனுக்கு 24 ரூபாய் பாக்கி, இதுல ஆப்பிள் ஜூஸ் வரையா? மானத்தை வாங்காதடா. இவன் இப்படிதான் எப்பவுமே நாட்டிகளா. ஏங்க கடன் வாங்குறீங்க? கடனா? அட நீங்க வேறங்க புதுசா 500 ரூபா நோட்டு அடிச்சு விட்டுருக்கானுங்களா, ஒரு ரூபாய் சில்லறையே கொடுக்கறது இல்ல. அதான் இல்லடா. இந்தா போய் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. யார் சார் உங்க அத்தை மகள? ரைட். என்ன சிரிப்பு? நான் என்ன அத்தை மகளா? இல்ல, அப்ப உன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே சொல்லிடுறேன். இந்த வந்துட்டான். டேய், இவங்க என் அத்தை மகள் இல்லடா. பொய் சொல்லாதீங்க சார். பாத்தீங்களா, நம்ப மாட்டேன்றான். நீங்க சாப்பிடுங்க, அவங்க நான் சின்ன பையன். நீங்க நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? இல்லங்க, ஒருவேளை தேங்க்ஸ் சொல்லின்னு சொல்லி கோவப்படுவீங்களே, அதுக்காக தேங்க்ஸ். அப்ப நான் கோவக்காரங்கிறீங்களா? சாச்சா, உங்களுக்கா கோவமே வராது. அதான பார்த்தேன். ஓகே, நான் வரேன். ஏ, அந்த லெட்டர் என்ன லெட்டர்? அதான் அப்பா கொடுத்தாருங்களா? ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நான் ரேகாவோட கிளாஸ்மேட். சொல்லுங்க. என்னம்மா, காலேஜுக்கு டொனேஷன் விஷயம் தேவையா? இல்ல சார், குமார்னு ஒருத்தன் என்ன காதலிக்கிறதா சொல்லி எடுத்து கை விட்டுட்டு போயிட்டான். ஓ, இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவன் உங்க சிஸ்டர் ரேகா கூட இப்ப பழகிட்டு இருக்கான் சார். ரேகாவுக்கும் என்ன போல ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுல்ல, உடனே அந்த குமார கண்டீங்க சார். அப்ப நான் வரேன் சார். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே சொன்னேன், அவர் அப்படியே நம்பிட்டாரு. குட், தட்ஸ் மை காய். வா போலாம். எனக்கு கையை கட்டுற. வந்ததுல இருந்து கை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? இப்ப சேட்டை பண்ணுங்க பாக்கலாம். சேட்டைய பண்ண முடியாதுங்கிற? பண்ண முடியாது. கை விடு. ஐயோ, ஐயோ, என்னங்க நீங்க? ஆண்டி, ஓடிச்சுக்கங்க. ஆமா, நான் இப்படி போறேன். ஐயோ, அங்க போகாதீங்க, இப்படி வாங்க. சீக்கிரம். ஐயோ, அந்த ரூம்ல வேண்டாம், வாங்க. ஐயோ, நீங்கதான். ஐயோ, இதெல்லாம் வச்சுக்கோங்க, இப்படி போங்க. ஐயோ, எங்க போனா? ராதா, அம்மா ராதா, உன்னை போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன். இங்க நின்னுகிட்டு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்தாட்டி இந்த பெருச்சாலில பெருச்சாலியா? எங்கம்மா? அது போயிடுச்சு. தள்ளு. ரொம்ப நாளா அந்த பெருச்சாலி இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொறி வச்சு புடிச்சிடுறேன். போய் தீப்பெட்டி கொண்டா. தீப்பெட்டி காணோம். என்னம்மா தேடாமலே காணுங்கிற? சரியா போய் பார்ப்போம். காத்து காத்து. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வந்து மூட, ஆவி போயிட போகுது. ஆவி போயிட கூடாது ஆண்டி. ஏமா வளரிக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வா போ.